ஜொலிப்பார், யாரோ ஒருவர் பாடலில் மனதை கொள்ளையடிப்பார், மற்றவர் பேச்சில் அனைவரையும் கவர்ந்து விடுவார். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் அனைவருக்கும் பொதுவானது, அதுவே நம்முடைய முயற்சி மற்றும் நம்பிக்கை. நாம் இன்று எந்த மேடையில் நிற்பது வெறும் பரிசுக்காக அல்ல, நம்முள் இருக்கும் திறமையை வெளிப்படுத்துவதற்காக. நினைவில் வையுங்கள், தோல்வியே வந்தாலும் அது முடிவல்ல, வெற்றிக்கான முதல் படி. அதனால பயப்படாம, தயங்காம, நம்பிக்கையோட உங்க திறமைகளை வெளிப்படுத்துங்க. இந்த 13வது ஆண்டு விழா நம் நினைவில் என்றென்றும் நிலைத்திருக்கும் ஒரு அழகான தருணமாக இருக்கட்டும். இப்போது நம்முடைய நிகழ்ச்சியை இனிதே தொடரலாம் வாங்க. இந்நிகழ்வின் ஆரம்பமாக நம் பாரம்பரியத்தின் அடையாளமாக விளங்கும் குத்து விளக்கு ஏற்றும் நிகழ்வை இப்போது ஆரம்பிக்க இருக்கிறோம். இந்நிகழ்வில் கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஒளி என்பது அறிவையும் நன்மையையும் நேர்மையையும் குறிக்கிறது. இந்த ஒளியை நம் வாழ்விலும் பரப்பும் விதமாக இந்த குத்துவிளக்கை ஏற்றும் நிகழ்ச்சியை இனிதே தொடங்குகிறோம். அவர்களின் கரங்களால் ஏற்படும் இந்த ஒளி எல்லாம் வல்ல இறைவனின் ஆசியோடு இந்நிகழ்ச்சி முழுவதும் நமக்கு வழிகாட்டும் ஒளியாக இருப்பதாக நம்புகிறோம். எங்களது தாளாளர் திருமதி வாசுகி விஜயகிருஷ்ணன் அவர்களின் பெற்றோர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம். நமது சிறப்பு விருந்தினர் திரு ஹேமந்த் சார் அவர்களை குத்துவிளக்கு ஏற்ற அழைக்கிறோம். நம் பள்ளியின் பயிலும் மாணவர், பெற்றோர் மற்றும் ஆசிரியர் அவர்களை குத்துவிளக்கேற்ற அழைக்கிறோம். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் மதனமென திகழ்வரத கண்டனிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு திரை நுதலும் தரித்தனரும் திலகமுமே
உலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. அறிந்ததன் கண் தங்கி செல்வாருக்கு செல்லாதது இல் என்ற வள்ளுவரின் வாக்கிற்கிணங்க திகழும் நமது நிறுவனத்தின் இயக்குனர் திரு விஜயகிருஷ்ணன் அவர்களை வரவேற்புரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். அருளால் இந்த ஆண்டு விழாவானது அவரோட அருளோட நல்ல சிறந்து நடத்தி கொடுக்கணும்னு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து கொண்டு இங்கு குழுமியிருக்கும் நம்ம சிறப்பு விருந்தினர் மற்றும் பெற்றோர்கள், பிள்ளைகள், நமது பள்ளி ஆசிரியர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். முதற்கண் ஐயா அத்தியண்ணன் அவர்களுக்கு என் முதற்கண் நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு அவரை வருக வருக என்று வரவேற்கிறேன். இவரு டாக்டர் அத்தியண்ணன் சாரை பத்தி சொல்லணும் அப்படின்னாக்கா அவருக்கு அறிமுகம் தேவையில்லை. இப்ப சேலம் எடுத்துட்டீங்கன்னாக்கா மாற்றுத்திறனாளி சார்ந்த எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, எந்த ஒரு உதவியா இருந்தாலும் சரி, யார் ஒரு கூக்குரல் கூட்டாலுமே முதலாக வந்து இருக்கிறதுல அவர் தான், அவருக்கு நிகர் அவரே. அடுத்தது நம்ம இவரு டாக்டர் சார் நாகராஜன், லவோ நாகராஜன் சார், அவரை பத்தி சொல்லணும் அப்படின்னாக்கா கொடைவள்ளல் என்றே சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு பாரி ஒரு தேர் கொடுத்தார். அந்த மாதிரி இந்த மாவட்டத்தின் மாற்றுத்திறனாளிகளுக்காகவே வாழ்ந்த ஒரு மாமனிதர். அவரோட இது பிறந்த நாள் விழான்னு எடுத்துட்டீங்கன்னா நம்மளாம் என்ன பண்ணுவோம், சாமி கும்பிடுவோம். அப்புறம் பெரியவங்களோட காலில் இது ஆசீர்வாதம் வாங்குவோம். ஸோ இதுதான் நம்மளோட இது வழக்கம் பிறந்தநாள் பொறுத்தவரை. ஆனால் அவங்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்காகவே தனது நலத்திட்ட உதவிகளை ஒவ்வொரு வருடமும் இந்த அக்டோபர் மாதம் ஆனால் பல நலத்திட்ட உதவிகளை வழங்கல ஒரு பெரிய கொடைவள்ளல் என்றே கூறலாம். எங்க பள்ளியும் அதுக்கு விதிவிலக்கல்ல. அடுத்தது இப்பதான் அறிமுகமான ஐயா மாதவன் ஐயா அவர்களுக்கு என் நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி அம்மா அவங்க சந்திரா அவங்களுக்கும் வரவேற்புரை வழங்குவதில் எனக்கு ஒரு சந்தோஷம். அவங்களை வரவேற்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. பிலாந்த்ரோபிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு இவங்க தான். அதே மாதிரி இவங்களும் வந்து பாத்தீங்கன்னாக்கா அப்கோர்ஸ் இப்ப ரிட்டையர்டு இதுன்னு எடுத்துட்டீங்கன்னாக்கா எல்லாமே ரிட்டையர்ட் லைஃப் பீஸ்ஃபுல்லா லீட் பண்ணணும் அப்படிங்கறத நினைப்பாங்க. ஆனா அவர் இந்த வயதிலுமே சரி, அவரோட ஓய்வில்லாத உழைப்பு, தன்னிகரல்லா உழைப்பு. அதே மாதிரி இன்னைக்கு மேடம் வந்து ஏவிஆர் ஜுவல்லரி இவங்க வந்து இன்னைக்கு சுதர்சனம் மேடம் இன்னைக்கு வரதா இருந்துச்சு. சில காரணங்களால அவங்களால வர முடியல. ஏன்னா அவங்க இன்னைக்கு ஒரு ப்ரோக்ராம் சேலத்தில் திருவையாறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகா நிகழ்ச்சி வாசிக்க அவங்க இப்ப மார்னிங் தான் சொன்னாங்க. ஏன் மேடம் வரலையான்னு கேட்டேன். ஸோ அவங்களோட ஆசீர்வாதம், அவங்களோட பிளெஸிங்ஸ், பெரியவங்களோட பிளெஸிங்ஸோட இந்த நிகழ்ச்சியை நம்ம ஆரம்பிக்கிறோம். கண்டிப்பா இது ஒரு ஏன்னா இப்ப நம்ம பிள்ளைங்களை எடுத்துட்டீங்கன்னாக்கா வெளி ப்ரோக்ராம்லாம் நிறைய அட்டன் பண்றாங்க. வெளி ப்ரோக்ராம் அட்டன் பண்ணிட்டு பிரைசஸ்லாம் நிறைய வின் பண்ணிட்டு அது ஒரு உந்துதலா இருக்காங்க. சார் நீங்க ஏன் ஒரு பிளாட்ஃபார்ம் எங்களுக்கு அமைச்சு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏன் ஊக்கப்படுத்த மாட்டேங்கிறீங்க ஒரு மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்துகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக ஒரு விண்ணப்பம் பெற்றோர்கள் சைட்ல இருந்து. ஸோ அதுக்கான முயற்சி தான் வாசிக்கு வந்து இப்போ எங்ககிட்ட வந்து சொன்னாங்க. ஸோ இந்த மே மாதம் வந்து இது கண்டிப்பாக நம்ம வந்து இந்த ஆண்டு விழாவை சிறப்பாக நடத்தணும் அப்படிங்கிறது ஒரு பிளான். ஸோ அது எல்லாம் உள்ள இறைவனால இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் இது பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருமே வந்து சிறப்பிச்சதுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். அப்புறம் எங்க மாமனார் இருக்காரு, எங்க மாமியார் இருக்காங்க. எங்க குடும்ப இதுல இருந்து பாத்தீங்கன்னா அவர் தான் எங்களோட முன்னோடி. இந்த ப்ரோக்ராம் டேவிஸ் டெஃபண்டம் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருந்தாங்க. இங்க இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதோ ஒரு முன்னுதாரணமாக இல்லைன்னா ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துட்டு தான் வாசிக்கு வந்து செயல்பட்டாங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் 2010 வருடம் அவர்கள் ஆரம்பிக்கும் பொழுது
பொருளாதார சிக்கல் கண்டிப்பா இருந்தது. ஸோ அப்ப ஒரு சின்ன தகவல் மட்டும் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்பா வந்து வாசுகி அம்மா எனது தாயார் சொர்ணாம்பாள் அவர்களிடம் போய் ஒரு முறையீடு, அப்பா ஒரு சின்ன தொகை கொடுத்தாங்க. அந்த சின்ன தொகை அந்த காலத்துக்கு அது பெரிய தொகை தான். அந்த முதலீட்டில் ஆரம்பித்த இந்த ஒரு பள்ளிக்கூடம், சிறப்பு பள்ளியானது ஒரு மிகப்பெரிய விருட்சமா இன்னைக்கு ஒரு விஸ்வரூபமா இருக்கு. அது எனக்கே ஒரு பிரமிப்பா தான் இருக்கு. சில டைம் வந்து our mission will be very clear, your vision will also be very clear, because இப்ப எங்க ஆபீஸ் உள்ள போனீங்கன்னாக்கா எல்லாருக்குமே தெரியும், to improve the quality of disabled people, disabled population எழுதியிருப்பாங்க. நிறைய வெப்சைட் ஆகட்டும் எதாகட்டும் விஷன் இதெல்லாம் போடுவாங்க. ஆனா அதற்கு தகுந்த போல நடப்பாங்களா அப்படின்னாக்கா அதுக்கு சரியான உதாரணம் என் துணைவியார் வாசுகி அவர்கள். ஸோ அவங்களோட நிலம் மட்டும்தான், அதை ஒன்னே கருத்துல கொண்டு ஈவன் போன் கால் அடிச்சா கூட நான் அப்புறம் பேசுறேன் வெயிங்க எனக்கு வேலை இருக்கு, 6 மணிக்கு எந்திரிப்பாங்க, நைட்டு 10:30 வரைக்கும் ஒரு உழைப்புனாக்கா ஒரு மெனக்கெடல், இந்த குழந்தைகளுக்கான மெனக்கெடல் அப்படின்னாக்கா அவங்க கிட்ட இருந்து நாமளே கத்துக்கணும். அது வந்து திண்ணம் எங்க இதுல வந்து நான் பெருமையா சொல்லலை எங்க இன்ஸ்டிடியூஷன்ங்கிறதுக்காக. ஸோ அந்த உழைப்பு வந்து தன்னிகரலா உழைப்பு என்று தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த அம்மா, எங்க அம்மா இன்னைக்கு இல்லை, எங்க அப்பா அம்மா 2 பேருமே இல்லை. அவங்களோட ஆசீர்வாதம் இந்த பிள்ளைங்களுக்கு எப்பயுமே உண்டு, இந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு உண்டு. இன்னும் மேன்மேலும் வளரணும், உங்க பெரியவங்களோட ஆசீர்வாதம் இருந்தா இன்னும் நிறைய வளரும் அப்படின்னு கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். இறுதியாக டாக்டர் விவேகானந்தன் சார் வந்திருக்காரு. அவர்களை வருக என்று வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. கடவுளாக போற்றப்படும் நடராஜ பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்படும் ஒரு அழகிய வரவேற்பு நடனத்தை அமையப் போகிறது. அந்த அற்புத நடனத்தை இப்போது காண இருக்கிறோம். जुनुता तग जुनुता तग तुम किट तग जुनुता तग जुनुता तग जुन तग किट तग जुनुता तग जुनुता तो तग तुम किट तग जुनुता तग जुनुता
இருந்தாலும் உணரக்கூடிய இதயம் இருக்கிறது. அதுவே இவர்களின் நடனமாக மலர்ந்தது. டேலண்ட் டான்ஸருக்கு ஒரு மாசான கைத்தட்டல போடலாமா? அவர் டிக்ஷனரியில முடியாதுன்ற வார்த்தையே இல்லைன்னு நினைக்கிறேன். எம் பள்ளி குழந்தைகளுக்காக இவர் செய்த உதவிகளின் எண்ணிக்கை எண்ணில் அடங்காதவை. அவரை வருக வருக என கரகோஷம் எழுப்பி வரவேற்கலாம். அரிமா டாக்டர் லவோ ஏகே நாகராஜன் PMJF லவோ நாகராஜன் அறக்கட்டளை தலைவர் சேலம் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். சேலம் டாக்டர் திரு விவேகானந்தன் அவர்களையும் மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். தலைமை விருந்தினரான அரிமா டாக்டர் P. அத்தியண்ணா சேலம் மாவட்ட மறுவாழ்வு மாற்றுத்திறனாளிகள் நலச்சார் சங்கத்தின் தலைவர் அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். அத்தியண்ணா அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்க எம் பள்ளி தாளாளர் அழைக்கிறோம். அடுத்ததாக அரிமா டாக்டர் லவோ ஏகே நாகராஜன் அறக்கட்டளை தலைவர் சேலம் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்க நமது இயக்குனர் திரு விஜயகிருஷ்ணன் அவர்களை அழைக்கிறோம். பெருமைப்படுத்தும் வகையில் பொன்னாடை அணிவிக்க நமது இயக்குனர் அவர்களை அழைக்கிறோம். டாக்டர் திரு விவேகானந்தன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க நமது இயக்குனர் அவர்களை அழைக்கிறோம். மாதவன் அவர்களை கௌரவிக்க நமது பள்ளி தாளாளர் திருமதி வாசுகி விஜயகிருஷ்ணன் அவர்களை அழைக்கிறோம். சேலம் மாவட்ட மாற்றுத்திறனாளிகளின் நல்வாழ்வு சங்கத்தின் தலைவர் அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். மறுவாழ்வு மையம் நேஷனல் அறக்கட்டளை சார்பாக 13வது ஆண்டு விழா இப்பொழுது மிக சிறப்பாக துவக்கப்பட்டு அருமையான குழந்தைகளுடைய நடனத்திற்கு பிறகு விழா துவங்கி இருக்கிறது. இந்த இனிய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் நிகழ்ச்சியினுடைய பெரியவர், ஏறத்தாழ 40 ஆண்டுகளுக்கு மேலாக 45 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பள்ளியை துவக்கி நடத்தி கொண்டு வரும் திருமதி வாசுகி அவர்களுடைய தந்தையார் அவர்களை இந்த நேரத்திலே, தாயார் அவர்களையும் இந்த நேரத்திலே நான் வரவேற்று வணங்குவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அத்தோடு நிகழ்வனுடைய சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கும் நமது மாற்றுத்திறனாளிகளுடைய தந்தை, எனது பாசத்திற்குரிய டாக்டர் ஏகே லவோ நாகராஜன் அவர்களையும் நான் இந்த நேரத்திலே வணங்கி மகிழ்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அத்தோடு
பெரியவர் மரியாதைக்குரிய திரு மாதவன் அவர்களையும் திருமதி சந்திரா மாதவன் அவர்களையும் டாக்டர் விவேகானந்தன் அவர்களையும் வணங்கி மகிழ்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அத்தோடு அரங்கிலே உட்கார்ந்திருக்கக்கூடிய எங்கள் உதவிக்கரம் சங்கத்தினுடைய துணைத் தலைவர் சக்திவேல் அவர்களையும் அவருடைய தந்தையார் அவர்களையும் மற்றும் அரங்கிலே இருக்கக்கூடிய பெற்றோர்கள் எல்லோரையும் வரவேற்பதிலும் வணங்குவதிலும் மகிழ்ச்சி அடைகின்றேன். எல்லாவற்றிற்கும் மேலாக என்னுடைய உடன்பிறவா குழந்தைகளை சகோதர சகோதரிகளை வணங்குவதிலும் வரவேற்பதிலும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்வானது ஏறத்தாழ திருமதி வாசுகி அவர்கள் 1 மாத காலமாக இதற்காக ஏற்பாடு செய்து மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த பள்ளியானது, அந்த சேவை இல்லமானது 40 ஆண்டுகளுக்கு மேலாக அவருடைய தந்தையார் காது கேளாதோர் பள்ளி என்ற ஒரு பள்ளியை ஆரம்பித்த காலத்தில் இருந்து எனக்கு பழக்கப்பட்டவர்கள். அன்று இருந்த டிஎஸ்பி வெள்ளிகிரி அவர்களும் நானும் அவருடைய நிகழ்வுக்கும் பள்ளிக்கும் பலமுறை சென்றிருக்கின்றோம். அந்த அளவுக்கு ஆரம்பிக்கப்பட்ட அந்த பள்ளி இன்று மாநகரிலே மிக சிறப்பானது ஒரு பள்ளியாக வளர்ந்து பலரை வாழ வைத்து கொண்டிருக்கிறது. பல குழந்தைகளுக்கு வளர்ச்சியை கொடுக்கிறது, உடல் நலத்தை கொடுக்கிறது என்பதை கூறுவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அது மட்டுமல்ல, இது போன்ற குழந்தைகளுக்கு தாயாக இருந்து அவர்களை வளர்ப்பதில் மிகவும் கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடியவர் நமது திருமதி வாசுகி அவர்கள். அவர்களையும் பல ஆண்டுகளாக எனக்கு பழக்கம் உண்டு. பல நிகழ்வுகளிலே கலந்து கொண்டிருக்கின்றேன். அந்த பள்ளிக்கு சென்றிருக்கின்றேன். அங்கெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த குழந்தைகளிடம் அவர்கள் காட்டக்கூடிய அன்பு ஒரு தாய் உள்ளம் செய்யக்கூடிய ஒரு அருமையானது ஒரு நிகழ்வு என்பதை காணும் பொழுது நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏனென்றால் அரசாங்கமும் பெரியோர்களும் சொல்லுவார்கள், இந்த குழந்தைகள் எல்லாம் தெய்வ குழந்தைகள் என்று, தெய்வ குழந்தைகள் என்று சொல்லுவார்கள். உண்மையிலேயே அது கேட்பதற்கு மிகவும் இனிமையாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு இன்னும் நிறைய வாழ்க்கைக்கு வேண்டிய வசதியை அரசு செய்து கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே சொல்லிக் கொள்வதில் கடமைப்படுகிறேன். ஏனென்றால் பலர் இன்னும் சிரமத்தில் இருக்கக்கூடிய காலமாகவும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அரசாங்கம் எவ்வளவுதான் பணிகளையும் நலத்திட்டங்களையும் செய்தாலும் இது போன்ற சேவை இல்லங்கள் மூலமாகத்தான் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பலவாறான மக்கள் பயன்பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த அருமையானதொரு நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கும் திருமதி வாசுகி அவர்களுக்கும் வரவேற்புரை கூறிய திருமதி வாசுகி அவர்களுடைய கணவர் அவர்களுக்கும் என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டு வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். இந்த இனிய நிகழ்வு இன்று ஒரு நாள் முழுவதும் வைத்திருக்கின்ற காரணத்தினால், நிகழ்வுகள் துரிதமாக நடக்க வேண்டிய காரணத்தினால் எல்லோரும் பயன்பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு நான் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் கண்டிப்பாக அவர்களுடைய இருக்கையிலே அமர்ந்து என்ன நிகழ்வு நடக்கிறது என்பதை கொஞ்ச நேரம் பொறுமையாக கேட்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் இன்று பல கருத்துக்களை எடுத்து சொல்லி இந்த நிர்வாகிகள் குழந்தைகளுக்கு நல்ல எண்ணங்களை கூற இருக்கின்றார்கள். எனவே அவர்கள் எல்லோரும் அமைதியாக இருந்து இந்த நிகழ்வு நடப்புகின்ற நேரத்திலே அமர்ந்து கேட்டு பயன்பெற வேண்டும் என்று இந்த நேரத்திலே அன்போடு வாழ்த்தி வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். எம் பள்ளி தாளாளர் திருமதி வாசுகி விஜயகிருஷ்ணன் அவர்கள். அரிமா டாக்டர் லவோ ஏ.கே. நாகராஜன் அறக்கட்டளை தலைவர் சேலம் அவர்களை சிறப்புரையாற்ற வழங்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். வருகை தந்து
இங்கே சிறப்புரையாக தலைமை உரையாற்றிய சேலம் மாவட்டத்து மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் நம்பிக்கை நட்சத்திரமாக அவர்களுக்கு ஒரு காட்பாதராக ஏறத்தாழ அரை நூற்றாண்டு அளவிற்கு பாடுபட்டு கொண்டு வருகின்ற எங்களுடைய அன்பிற்கும் குடும்பத்தினுடைய நண்பரான அத்தியண்ணா அவர்களே, வருகை தந்திருக்கின்ற பெரியவர் அன்பிற்குரிய திரு மாதவன் அவர்களே, சந்திரா மாதவன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வை கண்டு களிக்க வருகை தந்திருக்கின்ற வாசுதேவா அவர்களுடைய தாய் தந்தையார் அவர்களுக்கும் 40 ஆண்டு காலமாக இந்த பள்ளியினுடைய வளர்ச்சியும் அத்தியண்ணா அவர்கள் குறிப்பிட்டது போன்று ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே அயராது தன்னுடைய உழைப்பு, அர்ப்பணிப்பு, தியாகம், தன்னுடைய கவனம், ஈடுபாடு, தன்னுடைய குடும்பத்தின் ஒரு பகுதியாக எண்ணி இந்த பள்ளிக்காக பாடுபட்டு வருகின்ற வாசகர்களையும் அவரது குடும்பத்தாரையும் இந்த நேரத்திலே நான் அவர்களுக்கு வணக்கம் சொல்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற டாக்டர் விவேகானந்தன் அவர்களுக்கும் மற்றும் அரங்கிலே அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களுக்கும் என்னுடைய காலை பொழுது வணக்கத்தினை சொல்லி, ஒரு பள்ளியை, அதுவும் மாற்றுத்திறனாளிகள் உள்ள பள்ளியை நடத்துவது என்று சொல்லாதென்றால் எவ்வளவு சிரமங்கள் என்பதை அதை நடத்துவர்களுக்கு நன்றாக தெரியும். பல்வேறு வகைகளிலே கவனத்தை செல்லி ஒவ்வொரு மாணவர்களை பற்றியும் தனிப்பட்ட முறையிலே புரிந்து கொண்டால்தான் அவர்கள் மேன்மைப்படுத்த முடியும், அவர்களை வழிநடத்த முடியும். அந்த வகையிலே மாற்றுத்திறனாளிக்காக நம்முடைய அத்தியண்ணா அவர்கள் பல்வேறு முகாம்களை நடத்தி அவருடைய தேவைக்கு ஏற்ற உதவி பொருட்களை எல்லாம் வழங்கியிருக்கிறார்கள். அதே போன்று இந்த பள்ளிக்கும் அவரால் முடிந்த அளவிற்கு பல உபகரணங்களை கொடுத்திருக்கிறார்கள். என்னுடைய நினைவிலே அரிமா இயக்கத்திலே மெகா ப்ராஜெக்ட் என்ற ஒரு நிகழ்வு நடந்தது. அந்த நிகழ்வுக்கு அவர்கள் வாசுவி அம்மா அவர்கள் அந்த உபகரணங்களை அளித்த நினைவு எனக்கு இருக்கிறது. இப்படி பல்வேறு வகைகளில் இந்த சேலம் மாவட்ட மாற்றுத்திறனாளிகளுடைய சங்கத்திற்கும் வாசுவி அம்மா நடத்துகின்ற அந்த சாரிட்டபிள் ட்ரஸ்டுக்கும் ஒரு நெடிய உறவு, ஒரு கருத்து பரிமாற்றம், ஒரு புரிதல் என்பது 40 ஆண்டு காலமாக இருப்பதை எண்ணி பார்த்து நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். பொதுவாக மாற்றுத்திறனாளிகளுக்கு நாங்கள் என்ன சொல்லணும்னா, நம்பிக்கை. ஒவ்வொருடைய இதயத்திலும் நம்பிக்கை மலர வேண்டும். அதற்கு எத்தனையோ மாற்றுத்திறனாளிகள் சாதனை படுத்தி இருப்பதையெல்லாம் முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்று மாற்றுத்திறனாளிகளுக்காக நடைபெறுகின்ற உலக விளையாட்டுப் போட்டிகளிலே நம் சேலத்தை சார்ந்தவர்களும், தமிழ்நாட்டை சார்ந்தவர்களும், இந்தியாவை சார்ந்தவர்களும்
பல்வேறு விருதுகளை பெற்று சாதனை படைத்திருக்கிறார்கள். இந்த விளையாட்டுத்துறை மட்டுமல்ல, பல்வேறு துறைகளிலே பல்வேறு விதமான சாதனைகள் எல்லாம் எட்டி பிடிக்கின்ற ஒரு ஆற்றல், ஒரு முயற்சி, ஒரு தன்னம்பிக்கை, ஒரு விடாமுயற்சி எத்தனையோ மாற்றுத்திறனாளிகளுடைய உள்ளத்திலே மலர்ந்திருப்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். அப்படி பார்த்து உங்களுக்கும் ஒரு லட்சியத்தை, ஒரு எண்ணத்தை, ஒரு கருத்தை மனதிலே வைத்து அந்த லட்சியத்தை நிறைவேற்ற உங்களுடைய வாழ்நாளிலே பாடுபடுகின்ற போது எதிர்காலம் ஒளிமிக்கதாக இருக்கும். எதிர்காலம் உங்களை வரவேற்கும். இறைவனுடைய பரப்பிலே எல்லோருடைய வாழ்க்கைக்கும் ஒரு விடிவெள்ளியும் ஒரு எதிர்காலத்தையும் வாய்ப்புகளையும் எல்லாவற்றையும் இறைவன் சமமாகத்தான் அளிக்கின்றான். அப்படி அளிக்கின்ற நேரத்திலே சில முரண்பாடுகள் ஏற்பட்டாலும் அந்த முரண்பாடுகளை களைவதற்காக நாம் இறைவனை நம்பி நம்முடைய முயற்சியை முன்னெடுத்து மெய்வருத்த கூலி என்று சொல்வார்கள். அப்படி இடைவிடாது பாடுபடுகின்ற போது அந்த இறைவனை உங்களுக்கு இறங்கி வந்து பல்வேறு வகையிலே உதவி செய்வார். ஆனால் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டு விட்டது என்று சோர்ந்தோ அயர்ந்தோ தளர்வான மனநிலையிலே இருக்கின்றவர்களுக்கு எந்த விதமான ஒரு மேம்பாடும் முன்னேற்றமும் கிடைப்பது அரிது. ஆகவே தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய சேலம் மாவட்டத்தினுடைய மாற்றுத்திறனாளியுடைய உதவி தலைவர் சக்திவேல் அவர்களையும் அதற்கு ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியும். அத்தியண்ணா அவர்களுடைய வாழ்க்கையிலே பல்வேறு சாதனைகள் செய்ததையும் நீங்கள் எல்லாம் ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி காலத்தினுடைய அருமையை கருதி இந்த நிகழ்விலே கலந்து கொண்டதிலே நான் மனமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த சாரிட்டபிள் ட்ரஸ்ட் இன்னும் பல்லாண்டு காலம் இது வளர்ந்து இன்னும் இப்போது இருக்கின்ற மாணவர்களிடையே அதிக மாணவர்களுக்கு சேவை செய்து அவளுடைய வாழ்க்கையிலே ஒரு உன்னதமான நிலையை பெற நான் வாழ்த்தி மகிழ்ந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சிறப்பாக உரையாற்றிய ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக நினைவு பரிசு வழங்க திரு விஜயகிருஷ்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். திரு மாதவன் ஐயா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் கூறி வாழ்த்துரை வழங்க வேண்டுமாய் அன்புடன் அழைக்கிறோம். இந்த அருமையான நிகழ்ச்சியின் மேடையிலே அமர்ந்திருக்கும் பெரியோர்கள் அவர்களுக்கும், இந்த நிறுவனத்தை அரும்பாடுபட்டு நடத்தி கொண்டு வரும் வாசுகி அம்மாவிற்கும் அவருடைய துணைவருக்கும், இந்த நிறுவனம் நடத்துவதற்கு பல விதங்களில் உதவி செய்து வரும் நல்ல இதயங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நமஸ்காரங்களை தெரிவிக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் அத்தனை பெரியோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள், ஆசீர்வாதங்கள். தெய்வத்தால் ஆகாதெனினும் தம் மெய் வருத்த கூலி தரும். அதுக்கு இந்த நிறுவனம் ஒரு சாட்சி. ஒரு காரியம் முடியவே முடியாது என்று கோடிக்கணக்கான மக்கள் தீர்மானித்து விட்ட நிலையில் ஒரு உறுதியான உள்ளம் எழுந்து நான் நடத்துகிறேன் என்று வருமானால் அதுதான் உண்மையான வீர இதயம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல பணியை சிறப்பாக பல ஆண்டுகளாக திறம்பட நடத்தி வரும்
வாசுகி அம்மையாருக்கும் அவரை சார்ந்த அனைவருக்கும் அவர் பாதம் தொட்டு நமஸ்காரம் பண்ணி நான் அவர்களுக்கு வாழ்த்து கூறுகிறேன். ஒரு விதத்தில் பார்த்தால் கடவுள் நம் அனைவரையுமே மாற்றுத்திறனாளிகளாக தான் படைத்திருக்கிறான். நமக்கு இருக்கும் குறை நமக்கு தெரியாது. குறை தெரிந்தவர்களை நாம் மாற்றுத்திறனாளிகள் என்று கூறுகிறோம். ஆனால் ஒவ்வொருக்கும் ஒரு திறமை உள்ளே பொதிந்து கிடக்கின்றது. அதை யார் தட்டி எழுப்பப் போகிறார்கள்? அதுக்கு வாசுகி அம்மையார் போன்ற பல உள்ளங்கள் வேண்டும். இப்படி ஒரு நல்ல நிறுவனத்தை நான் நேரில் போய் பார்த்தபோது என்னால் நிற்கவும் முடியவில்லை. கண்ணில் வந்த கண்ணீரை அடக்கவும் முடியவில்லை. அப்படி ஒரு அர்ப்பணிப்பு. இது சாதாரண காரியம் அல்ல. எத்தனை கஷ்டங்கள், எத்தனை வேதனைகள், எத்தனை இயலாமைகள், எத்தனை ஏமாற்றங்கள், இதையெல்லாம் தாங்கிக் கொண்டு ஒரு சிலர் நல்ல காரியம் செய்கிறார் என்று சொன்னால் அவர்களை நமஸ்காரம் பண்ணுவது நம்முடைய கடமை. ஆனால் பல காரணங்களால் நம்மிடம் உள்ள குறைகளை நாம் உணர முடியவில்லை. அந்த குழந்தைகளை பார்க்கும்போது ஒரு எதிர்கால நட்சத்திரமாக வாசுகியை பார்க்கிறேன். வாசுகி போன்ற பல நல்ல இதயங்கள் இந்த உலகத்திலே இருக்கின்றனர். அவர்களால் தான் ஏதோ ஒரு சில மாற்றுத்திறனாளிகள் இந்த உலகத்திலே வாழ முடிகிறது. இப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு, இப்படிப்பட்ட ஒரு திட நம்பிக்கையோடு சிலர் நடக்கிறார்கள் என்றால் அவர்களை நாம் உதாரணமாக கொள்ள வேண்டும். நம்மால் எந்த அளவில் எப்படி உதவி செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டியது நம்முடைய தலையாய கடமை என்று சொல்லி இந்த நிறுவனம் நூற்றுக்கணக்கான குழந்தைகளுக்கு ஒரு வாழ்வளிக்க துடித்து கொண்டிருக்கிறது. அதற்கு நம்முடைய கரங்களை நீட்டி அவர்களுக்கு உதவ வேண்டும் என்று கூறி இங்கே உட்கார்ந்திருக்கிறவர்களாம் நமக்கு ஒரு உதாரணங்கள். எப்பேற்பட்ட உதாரணங்கள்! எத்தனை பேர் அவர்களால் தன்னுடைய இழந்த நம்பிக்கையை மீண்டும் பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? நம்மளால் செய்யக்கூடியதெல்லாம், ஐயா அத்தியண்ணா உங்களுக்கு ஒரு நமஸ்காரம், உங்கள் எல்லோருக்கும் ஒரு நமஸ்காரம் என்று கூறி என்னுடைய மனமார்ந்த ஆசீர்வாதங்கள், நல்வாழ்த்துக்கள் எல்லாத்தையும் இந்த நிறுவனத்துக்கு சொல்லி இயன்ற உதவியை நாம் செய்வதற்கு முன்வர வேண்டும் என்று உங்களை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், நாராயணா. நன்றி. மற்றும் அவருக்கு நினைவு பரிசு வழங்க எம் பள்ளி இயக்குனர் திரு விஜயகிருஷ்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க நமது பள்ளி தாளாளர் வாசுகி விஜயகிருஷ்ணன் அவர்களை அழைக்கிறோம். திரு விவேகானந்தன் அவர்களை அழைக்கிறோம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? வணக்கம். முதல்வராக மேடையில் இருக்க எல்லா பெரியவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். இந்த சேலம் இன்ஸ்டியூட் ஆஃப் ரீஹாபிலிட்டேஷனில் நம்ம வாசுகி மேடம் வந்து போன ஈவெண்ட்டுக்கே நம்ம வர மாதிரி இருந்துச்சு, பட் அது மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்கு நான் வந்ததுக்கு மேடத்துக்கு நான் ஃபஸ்ட் தேங்க்ஸ் சொல்லிக்கணும். யூஸ்வலாக ஆனுவல் டே ஃபங்க்ஷன்னாலே நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். ஏன்னா வந்து அது ஒரு நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ப்ரோக்ராம்.
நான் அரசு மாவட்ட மனநல மருத்துவராக நம்ம மேட்டூர் ஜிஎஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஒரு 12-13 வருஷமா நம்ம இந்த குழந்தைகளை பார்த்ததுல எனக்கு நான் கற்றுக்கிட்ட சில விஷயங்களை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ஏதாவது சொல்லணும்னா கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள், நான் உங்ககிட்ட கற்றுக்கிட்டு போகிறேன். என்னென்னா, நமக்கு ஒரு குழந்தையோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு 3 பேர் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம். எத்தனை பேர்? 3 பேர். யாராக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு யார்? ஃபஸ்ட்டு இந்த ஒரு குழந்தைக்கு முன்னேற்றம் வரணும்னா 3 பேர் உழைக்கணும். ஃபஸ்ட்டு யார் உழைக்கணும்? ஃபஸ்ட்டு யார் உழைக்கணும்? இல்லை, ஃபஸ்ட்டு குழந்தைங்க தான். சரிங்களா? அந்த குழந்தைங்களுக்கு இதை பண்ணுன்னு நம்ம ஒரு சார்ட் போட்டுருவோம். டீச்சர் நம்ம சார்ட் போட்டுருவோம் இல்லையா? அதே மாதிரி குழந்தைங்களுக்கு சொல்ல பண்ணிடுவோம். ஆனால் அந்த குழந்தைக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அந்த குழந்தைக்கு கை தட்டணுமா இல்லையா? கை தட்டுங்க பார்க்கலாம். நல்லா தட்டணும். ஒரே ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு அந்த குழந்தை எவ்வளோ கஷ்டப்படுறது நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போ இது குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் யார் ரொம்ப 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 முக்கியமான ஆள்னா உங்க எல்லாருக்குமே தெரியும். யார் அது? யாரு? ரெண்டாவது முக்கியமான ஆள் யாரு குழந்தைங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு? பேரண்ட்ஸ் தானே. நம்ம என்னைக்காவது ஒரு நாள் நமக்கே நம்மளை பாராட்டி இருக்கோமா? கை தட்டுங்க பார்க்கலாம். நல்லா கை தட்டணும். எல்லாம் வயசானவங்கள மாதிரி கை தட்டணும். நல்லா வயசும் தட்டணும். நல்லா தட்டணும். மூணாவது ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க யாரு? சைல்டு சொல்லியாச்சு, பேரண்ட்ஸ் சொல்லியாச்சு. அடுத்து யாரு? வாசுகி மேடம் அண்ட் கோ. நான் தான் கேட்டேன், மேடம் எத்தனை பேர் வச்சிருக்கீங்க அப்படின்னு. 84 பேர் வச்சிருக்காங்களாம். சரிங்களா? ஸோ டீச்சர்ஸ் கை தட்டுங்க பார்க்கலாம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்த விஷயங்களில் பேரண்ட்ஸ்க்கு ஒரு 4 விஷயம், டீச்சர்ஸ்க்கு ஒரு 2 விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். பேரண்ட்ஸில் நான் பார்த்தவங்களுக்கு என்னென்னா, எங்களுக்கு நாங்கள் கவுன்சிலிங் கொடுப்போம், குழந்தைங்களுக்கு தெரப்பி கொடுப்போம், ஆக்குபேஷனல் தெரப்பிலாம் கொடுப்போம். பட் ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இம்பார்ட்டன்ஸ் யார் கொடுக்கணும்னா பேரண்ட்ஸுக்கு தான் கொடுக்கணும். இப்போ பேரண்ட்ஸில் எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும், ஏன் எனக்கு இந்த நிலைமை வந்துச்சு? எத்தனை பேர் அந்த மைண்டில் அந்த கேள்வி வந்திருக்கு? உண்மையை சொல்லணும். ரைட். அந்த கேள்வியில் உங்களுக்கு ஏதாவது பதில் கிடைச்சதா இல்லையா? ஏன் இந்த குழந்தை நமக்கு இல்லை, ஏன் நமக்கு இந்த நிலைமை? இந்த கேள்வி உங்கள் மனசில் வராமல் இருந்திருக்காது. வந்துச்சா இல்லையா? ஆனால் நம்ம அந்த இடத்துலையே இருந்தோம்னா நமக்கு பதில் கிடைக்குமா, இல்லை முன்னேற்றம் கிடைக்குமா? கிடைக்காதா? கிடைக்காது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த இடத்துலேருந்து வெளியே வரணும். ரெண்டாவது முக்கியமான விஷயம், நாங்கள் என்ன சொல்லுவோன்னா, உங்களுக்கு நீங்கள் கிலோமீட்டர் அளவுக்கு வேலை செஞ்சீங்கன்னா மில்லிமீட்டர் அளவுக்கு கெயின் வரும். நீங்கள் 1 வாரம் ஃபுல்லாக வேலை செஞ்சீங்கன்னா அம்மான்னு சொல்லுவாங்க. ஒரு 2 வாரம் ஃபுல்லாக வேலை செஞ்சீங்கன்னா ப்ரஷ் பண்ணிவிட்டு டூத் ப்ரஷ்ஷை கீழே வைப்பாங்க. ஸோ உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். அதுக்கு ரெடியாக இருக்கணும். மூணாவது, உங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்குமா? இந்த ஜர்னியில், இந்த ட்ரைனிங்கில் உங்களுக்கு மனசு சந்தோஷமாக இருக்குமா, இல்லை கொஞ்சம் லைட்டாக டல் ஆகுமா? லைட்டாக டல் ஆகுமா, சந்தோஷமாக இருக்குமா? இப்போ உங்களுக்கு பேசுறதுக்கோ இல்லை உங்களை திங்ஸை ஷேர் பண்ணுறதுக்கோ யாராவது ஒரு ஃபேமிலி மெம்பர் இருக்கணும். ஸோ இந்த 3 விஷயத்தை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். டீச்சர்ஸ்க்கு நான் எப்பயுமே சொல்கிற விஷயம், பேரண்ட்ஸ் வரும்போது ஸ்ட்ரெஸ்ஸில் வருவாங்க. பட் டீச்சர்ஸ் கண்டிப்பாக கொஞ்சம் அவங்களோட பாசிட்டிவ் ஆட்டிடியூட் கண்டிப்பாக வச்சுக்கணும். ப்ளஸ் நம்ம மனசை கொஞ்சம் பாசிட்டிவாக வச்சுக்கணும். சரிங்களா? நம்ம குழந்தை முன்னேற்றம் வரணும்னா நமக்கு மைண்ட் கொஞ்சம் தெளிவாக இருக்கணும். ஸோ நீங்களாம் தெளிவாக இருக்கீங்களா? தெளிவாக இருக்கீங்களா? நீங்கள் தெளிவாக இருந்தால் நிச்சயமாக சைல்டுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வரும். உண்மையாக சொல்கிறேன், இந்த இயர் ஃபங்க்ஷன் இல்லாமல் இன்னும் நிறைய இயர்ஸ் இந்த குழந்தைங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வரணும். அதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுற நம்ம வாசுகி மேடமுக்கு நம்ம பெருசாக கைத்தல் கொடுத்துடலாமா? நன்றி, வணக்கம். தொடர்ந்து அவருக்கு நினைவு பரிசு வழங்க எம் பள்ளி இயக்குனர் திரு விஜயகிருஷ்ணன் அவர்களை அழைக்கிறோம். Smile on your face with love in a heart.
அழகா புன்னகையோட நம்மளை வரவேற்ற குழந்தைகளுக்கு கிளாப் பண்ணிடலாம். அழகான பழனிமலை ஆண்டவா, அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் தேவவா. அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் தேவவா. வள்ளிமயிலாதனே வாவடி வேலனே, வள்ளிமயிலாதனே வாவடி வேலனே, வரவேண்டும் மயில் மீது முருகையனே. முருகா 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 முருகா. அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. வெள்ளி திருநீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே, வெளிமயிலேறி வேலன் வரும் வரை நெஞ்சம் காணுமே. வெள்ளி திருநீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே, வெளிமயிலேறி வேலன் வரும் வரை நெஞ்சம் காணுமே. இணையாடும் ஆண்டவனே எழில்வேலவா. இணையாளும் ஆண்டவனே எழில்வேலவா, எளியேனும் உனை பாட அருள்வாயையா, எளியேனும் உனை பாட அருள்வாயையா. முருகா 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 முருகா. அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. வள்ளிமயிலாதனே வாவடி வேலனே, வள்ளிமயிலாதனே வாவடி வேலனே, வரவேண்டும் மயில் மீது முருகையனே, வரவேண்டும் மயில் மீது முருகையனே. முருகா 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 முருகா. காசே செலவழிக்காம பழனி முருகனை தரிசனம் செய்த அனுபவத்தை கொடுத்த எம் பள்ளி குழந்தைகளுக்கு நன்றி. சேலம் குயின்ஸ் மிஸ்ஸஸ் பிரீத்தி குரு அவர்களை வருக வருக என தேசிய தொண்டு அறக்கட்டளையின் சார்பாக வரவேற்கிறோம். ஜேசிஐ செக்ரட்டரி சேலம் மிஸ்ஸஸ் மகேஸ்வரி அருள்முருகன் அவர்களை நம் நிறுவனத்தின் சார்பாக அன்புடன் அழைக்கிறோம். நமது சிறப்பு விருந்தினருக்கு பலத்த கரகோஷம் அளித்து வரவேற்றலாம். Today is a moment of pride for all of us as we gathered here to reflect upon our journey, achievements and milestone of the past years. An annual report is not just a summary of events. It is a mirror of our dedication, hard work